அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 51 தான் பார்க்க போகிறோம். பொது தமிழ்லேருந்து வினாக்கள் கொடுத்துருக்கோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஓகேவா? பொது தமிழுக்கு உண்டான 100 டெஸ்ட் புக் நம்ம லான்ச் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 100 டெஸ்ட் புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகுது, ஓகேங்களா? டோட்டலாக ஒரு 5500 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தரமான ஒரு புத்தகம். ஏன்னா இயல் வைஸும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் வைஸும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா 360 ரூபா புக்கோட ப்ரைஸு, 40 ரூபா டெலிவரி சார்ஜ், டோட்டலாக 400 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். புத்தகம் தேவைப்படுறவங்க 96 98 64 51 26 அப்படிங்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. உங்களுக்கு ரேட்டும் அக்கௌண்ட் டீட்டெயிலும் ஷேர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து 2லேருந்து 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு புத்தகம் வீடு தேடி உங்கள் கைக்கு வந்துடும், ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மோசி கீரனார் உடல் சோர்வால் முரசு கட்டிலில் தூங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? மோசி கீரனார் உடல் சோர்வால் முரசு கட்டிலில் தூங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்னா சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிற மன்னன் தான். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யார்? ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். குருக் மால்தோ பிராகுயி என்பன என்ன? குருக் மால்தோ பிராகுயி அப்படிங்கிறதுலாம் என்னென்னா வட திராவிட மொழிகளில் வந்துடும். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது டேஷை குறிக்கும். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பதெல்லாம் எதை குறிக்கிற சொல் அப்படின்னா கடலை குறிக்கிற சொற்கள். மணநூல் என அழைக்கப்படும் நூல் எது? மணநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இக்குறளில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் என்ன? வினையாளனையும் பெயர். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கூறு. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படிங்கிறது தான் அவருடைய வினையெச்சம். தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது? தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது? பிள்ளையார்பட்டியில் இருக்குது. பிள்ளையார்பட்டியில் அமைஞ்சிருக்குது, ஓகேங்களா? திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஞானப்பிரகாசம். ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் என்ன? ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் மறையும் நேரம். கண்ணன் என்பது டேஷ் பகுபதம் ஆகும். கண்ணன் என்பது டேஷ் பகுபதம் அப்படின்னா சினை பெயரில் வந்துடும். அது சினை பெயரில் வரும். நான் யான் என்பன என்ன? நான் யான் என்பனெல்லாம் தன்மை ஒருமை பெயர்கள். தன்மை ஒருமை பெயர்களில் வரும். வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான இது எச்சம்? கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் என்பது எவ்வகையான எச்சம் அப்படின்னா தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சத்தில் வருது. 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து ச. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா எது? மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா கொடை வினா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர்னா திருமந்திரத்தோட தொடர். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் என்ன? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். மயரி என்பதன் பொருள் என்ன? மயரி என்பதன் பொருள் மயக்கம். மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் அப்படின்னா 10 குற்றங்கள்.
இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் அகத்திய லிங்கம். அந்தமான் என்பது எவ்வகை மொழி? அந்தமான் என்பது எவ்வகை மொழினா அது ஒரு பொதுமொழியில் வந்துடும். மாவீரன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மாவீரன் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல். ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது என்ன? ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிசீர் அணியில் வரும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த 100 டெஸ்ட் புக் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு டெஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். மக்களே, நன்றி, வணக்கம்.